ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம நேரம் 1:15 சரியாக, இங்கே 1:10 போகுது, அங்கே 1:25 போகுது. அல்லேலூயா. உண்மையான டைம் 1:15. 1:45க்கு அரை மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தை. நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. திருப்பிக் கொள்ளலாம். ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். எல்லார் கண்களை மூடி. நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உங்கள் கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை வாழ்த்தக்கூடிய ஒரு வாழ்த்துதல் செய்தி. போவாஸ் ஒரு தேவ மனிதர். ரூத்தை ஆசீர்வாதமாக வாழ்த்தக்கூடிய வாழ்த்துதல் செய்திதான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்கிறவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நிறைவான பலனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒரு நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு எதை பெற்றுக்கொண்டார்? பலனை பெற்றுக்கொண்டார். 100 மடங்கு 1000 மடங்குகளை பலனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் கிடைக்காதா? நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்காதா? நிறைவான ஒரு காரியங்கள், நிறைவான பணம் கிடைக்காதா? என் தொழில் நிறைவாக இருக்காதா? என்னுடைய கைகளின் பிரயாசம் நிறைவாக இருக்காதா என்று சொல்லி அநேகர் நாம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியம், ஒரு ஏக்கம், ஒரு நிறைவான பலன் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள ஒரு ஏக்கம், எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலன், என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் ஒரு ஏக்கம் உண்டு. இங்கே அதைத்தான் போவாஸ் சொல்லுகிறார். ரூத்தை வாழ்த்துகிற வாழ்த்து. பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை, நீ என்ன செய்கிறாய் அந்த பலனை கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அவன் கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கடுகு விதை விதைத்தால் கடுகு தான் வரும். ஆப்பிள் விதை விதைச்சா நம்ம கடுகை விதைச்சிட்டு ஆப்பிளை தேடக்கூடாது. பக்கத்தில் கை பிடிச்சோங்க, கடுகை விதைச்சி ஆப்பிளை தேடாத. அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவான பலனை தாங்கல. கண்ணை மூடுங்களேன். வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கட்டும். நீங்கள் கண்ணை மூடி, இயேசுவே என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ரா கத்த ரபா லபா. ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையில் நிறைவான பலன், வாழ்க்கையில் நிறைவான பலனை கட்டளையிடுகிறவரே. ஓ ரி காமானா ஷபாலபா துடாபலபா. ஆண்டவரே, ஒரு நிறைவான பலன் உண்டாவதா. ஜெபம் பண்ணுங்க. வாய்திருந்து ஜெபம் பண்ணுங்களே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு நிறைவான பலனை கொடுப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவான பலன் உண்டாகட்டும். குடும்பத்தில் நிறைவான பலன் உண்டாகட்டும். எல்லா தரித்திரங்களும் மாறட்டும். ஓ ரா காத்தார. வாய்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, பிள்ளையுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால ஒரு நிறைவான பலன் உண்டாவதாக, உண்டாவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நிறைவான பலனை கொடுக்கிற தெய்வம். என்ன பலன்? நிறைவான பலனை கொடுக்கிற தெய்வன். யாருக்கு நிறைவான பலன் கிடைத்தது என்று சொன்னால் ரூத்துக்கு. ரூத் யார் என்று சொன்னால் ஒரு மோவாபிய ஸ்திரீ. நிறைவான பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? இவள் அந்நிய தேசத்தை சேர்ந்தவள்.
இவளுக்கும் இந்த தேசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவள் அந்நிய தேசத்தில் எங்களை கொண்டு போய் எதை பார்த்தாலுமே எங்களுக்கு புதுசாக தான் தெரியும். புதூர் எங்களுக்கு, உங்களுக்கு பழசாக இருக்கும். இங்கே வந்துட்டு எங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆஹா, புதுசாக ஆச்சரியமாக பார்ப்போம் சில காரியங்களை. அதே போல தான் ரூத் ஆச்சரியமாய் பார்க்கிறாள். இவள் வந்தது வயிற்று பிழப்புக்கு வந்தது போல வயல் நிலத்துக்கு வந்தாள். யாராவது கதிரை கீழே சிந்த விட மாட்டார்களா, சிந்த மாட்டார்களா, கூட கொஞ்சம் சிந்த மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தாள். வயல் நிலத்திலே சிந்துறதெல்லாம் பொறுக்கி தானும் புசித்து விட்டு மாமிக்கும் போய் கொடுத்தவளாக இருந்தாள். இவள் கீழே கிடக்கிறதை எடுத்தவள். கீழே கிடக்கிறத நம்ம பாசையில் பிச்சை எடுத்தவ, அப்படிதானே? கீழே கிடக்கிறதை, மற்றவர்கள் சிந்தினதை வேலைக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் சிந்த மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்சம் சிந்த மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தாள். அப்படி ஏங்கி கொண்டிருந்தவளுக்கு என்ன நிறைவான பலன் தெரியுமா? அந்த வயல் நிலத்திலே, எந்த வயல் நிலத்திலே கீழே கடந்து பொறுக்கி அதை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய மாமிக்கும் கொண்டு போய் கொடுத்தாலோ அதே வயல் நிலத்திலே சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அதே நிலத்தில் எல்லாம் கண்ணை மூடி, அதே நிலத்தில் ஒரு நிறைவான எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எங்க தலை குனிந்தனோ, எங்க நான் கையை ஏந்தனோ அதே இடத்துல ஓ ராகாத்தா ராபா, எங்க கையை ஏந்தினீங்களோ அதே இடத்துல ஓ ராகாத்தா ராபா லாபா, ஓ ராகாத்தா ஜெபம் பண்ணுங்க. எங்க கையை ஏந்தனோ அதே இடத்துல கொடுக்கும்படியாக ஓ ரிகாபா லாபா, நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். சோத்திரம். நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். முதலாவதாக எந்த வயல் நிலத்திலே போய் கையேந்தினாலோ அதே வயல் நிலத்திலே சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நமக்கு ஆசை இருக்குல்ல, நம்மளும் ஒரு சொந்தக்காரியா, ஒரு நிலத்துக்கு சொந்தமா, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசை உண்டுல்ல. அல்லேலூயா. இரண்டாவதாக இவள் கணவனை இழந்தவள். கணவனை இழந்தவள் வெறுமையாய் பாத்திரம் போல வந்திருக்கிறாள். ஆனால் கணவனை இழந்து வெறுமையாய் வந்தவளுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? தாவீதினுடைய தாத்தாவை பெற்றெடுக்கக்கூடிய கற்பப்பையாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தாவீதினுடைய தகப்பனார் பெயர் ஈசா, ஈசாயினுடைய தகப்பனார் பெயர் ஓபேத். அந்த ஓபேத்தை பெற்றெடுக்கக்கூடிய இந்த கற்பப்பையாக ஒரு நிறைவுள்ளவாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ரூத், செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். தேவ பிள்ளைகளுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிறவர். இருக்கிறது 5 அப்போ 2 மீன். ஆனால் ஒரு நிறைவான பலனாக அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு போகும் அளவுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம ஆண்டவர் எது கொடுத்தாலும் பெஸ்டா கொடுப்பாரு, அதிகமா கொடுப்பார். சில வீட்டில், கல்யாண வீட்டில் சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? கூட்டம் நிறைய வந்துட்டு இன்னைக்கு பார்த்து வை. நீங்கள் எப்படி சொன்னால் கிடையாதோ? ஆமாம். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் என்ன வேணும்? சுக்கா வேணும், எல்லாருக்கும் கறிகள் வேணும், எல்லாருக்கும் சாம்பார், எல்லாமே எல்லாருக்கும் வேணும். அதனால் என்ன வை? நம்ம ஆண்டவர் பார்த்தல்ல, அள்ளி வைக்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரே, நிறைவான பலன், நிறைவான பலனை கொடுக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எது கொடுத்தால் நிறைவாக 5 அப்பம் தான், 2 மீன் தான், 5000 பேர் புசிக்கும் அளவுக்கு கொடுக்கிற தேவன். நடந்து போகிற பாதை வனாந்தரம் தான். வனாந்தரத்திலையும் வழியை உண்டு பண்ணி தேவ பிள்ளைகளை வானத்தில் இருக்கிற தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தரா ரீமானா சபலபலபா, நிறைவான பலனை கொடுக்கிற தெய்வம். இந்த ரூத் யாருக்கு கிடைத்தது அப்படின்னா கொஞ்சம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தான் செய்திக்கு போக போகிறோம். கரெக்டாக 1:15 முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இவ யார் அப்படின்னா மோவாபிய ஸ்திரீ. இவ பிறப்பே அருவருப்பு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில், யார் பைபிள் திறக்க வேண்டாம், டைம் இல்லை, கொஞ்சம் காதில் மட்டும் வாங்கிக்கங்க, வீட்டில் போய் பார்த்துக்கங்க. 19ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் முந்தின வசனத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிறந்த சந்ததிகள் தான் இந்த மோவாபியர்கள். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிறந்த சந்ததிகள் இவர்கள். இன்னைக்கும் அந்தமானிலே நிக்கோபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கூட்டங்கள் உண்டு. சில இதில் அவங்க சரித்திர காரியத்திலே பார்க்கும்போது
தாய்க்கும் பிள்ளைக்கும் பிறந்த சந்ததிகள் என்று அங்கே சொல்லப்படுகிறார்கள். அதே போல மோவாபியர்கள் எப்படி பிறந்தார்கள் என்று தகப்பனுக்கும் லோத்துனுடைய மகளுக்கும் பிறந்த சந்ததிகள் தான் இந்த மோவாபியர்கள். பிறப்பே அருவருப்பு, பிறப்பே. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். அநேக ஜனமல்ல, கொஞ்ச ஜனமாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிப்பதற்காக எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்த்தார். அவர்களை அழைத்து கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்களை பரிசுத்தத்துக்கு கேடு உண்டாக்கின கூட்டம் யார் என்று சொன்னால் இந்த மோவாபியர் ஸ்திரீகள். என்னாகமம் 25ஆம் அதிகாரம், இங்கே குறிப்பை மாத்திரம் எழுதி வைத்துக்கோங்கள். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மோவாபியர் ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்களை சாதாரண கரம் பாதுகாக்கவில்லை, கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிறது. கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிறது. அப்போ கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிறது. கரம் அவர்களுக்கு விரோதமாய் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிறது இவர்களை. இவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்குள்ள இருக்கிறது. இவங்க கிட்ட யாருமே போக முடியாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தின் பக்கத்தில் யார் போக முடியாது. பக்கத்தில் கை பிடிச்சணும். உங்க பக்கத்தில் யாருமே வர முடியாது. நீங்க ஏன் பியாயை கண்டு ஓடுறீங்க? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரு ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு முன்னாடி பேய் வந்து அப்படி நிற்கிதான். நின்னோன்னு இவருக்கு வேத்துட்டான். பேய் சொல்லிச்சான், எப்பா உன் முழங்கால கண்டு தான் நான் பயந்துகிட்டு இருக்கேன், ஏன் என்னைய கண்டு உனக்கு வேக்குதுன்னு சொன்னான். பேய் வந்து சொல்லிட்டு போச்சான். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். பலனை கொடுத்தாலும் பிச்சைக்காரத்தனமா கொடுக்க மாட்டாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிற தெய்வம். பக்கத்தில் யாரும் போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஒன்று தெரிந்தது சத்துருக்கு, தேவனுடைய கரமே இவர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த கேடு உண்டாக்கினால் போதும். பரிசுத்த கேடு உண்டாக்கினால் போதும். எந்த கரம் இவர்களை காத்ததோ அதே கரம் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பிவிடும் என்று சொல்லி ஐடியா போட்டு தான் செஞ்சாப்ல. மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் வாலிபர்களை கெடுத்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவர்களுக்கு விருந்து உண்டு பண்ணி அதை புசிக்கிறதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிவிலக பண்ணினவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கோபாக்கினை தேவனிடத்திலிருந்து வருவதற்கு இந்த பெண்கள் தான் காரணமாக இருந்தார்கள். இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இது சாதாரணப்பட்ட பெண் கூட்டம் அல்ல. இவர்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிறவர்கள். சாலமோன் ராஜா முதலாக தேவனுக்கு ஆலயம் கட்டினது, முதலாக உலகத்திலே முதலாக ஆலயம் என்று கட்டப்பட்டது முதல் மனிதன் யார் என்று சொன்னால் சாலமோன். சாலமோனுடைய இருதயத்தையே வழிவிலக பண்ணின கூட்டத்தில் இந்த பெண்கள் உண்டு. நீங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது சாலமோனுடைய இதயத்தை வழிவிலக பண்ணின கூட்டத்திலே இந்த மோவாபியர்கள் உண்டு. வழிவிலக பண்ணின கூட்டங்கள். அது மாத்திரமா, நெகோமியாவின் நாட்கள்ல பார்க்கும்போது நெகோமியா அங்க வாராரு. எஸ்ரா நெகோமியா நாட்கள்ல வரும்போது வாராரு. அங்க யூதரை கட்டியிருக்கிற, யூதனை திருமணம் செய்திருக்கிற மோவாபிய ஸ்திரீகள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்க எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? நீங்க நெகோமியா அதை மாத்திரம் கொஞ்சம் வாசிக்கலாம். நெகோமியாவை திருப்பிக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். நெகோமியா 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். சத்தமா வாசிக்கலாம் ஒரு ஆள். நெகோமியா எத்தனை? 13:23 வாசிங்க. 23. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரை அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப என்ன பாருங்க, யூதனை திருமணம் செய்திருக்கிறார்கள். யாரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க?
அஸ்தரோத் கூட்டங்களும் மோவாபியர் ஸ்திரீகளும் யூதரை திருமணம் பண்ணி இருக்கிறார்கள். திருமணம் பண்ணின யூதனுடைய பாசையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. இங்கதான் இருக்கீங்களா? திருமணம் பண்ணினது யூதனை, தமிழனை கல்யாணம் பண்ணிட்டு ஹிந்தியை கற்றுக் கொடுத்த கதையில இருக்குது. பெங்காலி கூட்டங்கள் தமிழனை கல்யாணம் பண்ணிட்டு தமிழ் பாசையை, இப்போ புரியுது உங்களுக்கு பேசுறது? பெங்காலிக்காரி வடநாட்டுக்காரி தமிழ்நாட்டில் தமிழனை கல்யாணம் பண்ணி தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்டால் அவன் பறக்க பறக்க முழிக்கான். அந்த கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. தம்பி சாப்பிட்டியானைக்கு பறக்க பறக்க முழிக்கான். கல்யாணம் பண்ணது தமிழனை, பேசுறது கியா பாய் கைசா கே அச்சா கே. கல்யாணம் பண்ணது யூதனை, பேசுறது யூத பாசை இல்ல, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. மோவாபிய ஸ்திரீகள் யூத பாசையை கற்றுக் கொடுக்காதபடி இருந்தவர்கள். இவங்களுக்கு ஒரு சட்ட நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தா தெரியுமா? உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. உபாகமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நியாயப்பிரமாணத்திலே ஒரு பெரிய சட்டம் இருக்கிறது. இந்த மோவாபியர்கள் அம்மோனியர்கள் எங்க கால் வைக்க கூடாது? தூக்கம் வருதா? பசிக்கிறக்க இருக்கா? அல்லேலூயா. 10ஆம் தலைமுறை ஆனாலும் இவங்க சபைக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்திலே தெளிவான சட்டம் இருக்கிறது. ஆனா 7ஆம் தலைமுறை வரும்போதே இந்த ரூத்து எங்க கால் வச்சுட்ட அன்னைக்கு? சபைக்குள்ள மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, தேவ பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்திற்குள்ளே கால வைக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. மோவாபிய ஸ்திரீ பிறப்பு அருவருப்பு, அநேக வாலிபர்களை கெடுத்த கூட்டம், யூத பாசியை பேசாதபடி அழித்த கூட்டம், ஏன் சாலமோனின் ராஜாவின் இருதயத்தை வழிவிலக பண்ணின கூட்டம். இவங்க 10ஆம் தலைமுறையானாலும் சபைக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் இருந்த போதிலும் தாவீதினுடைய தாத்தாவை பெற்றெடுக்கும் அளவுக்கு, ஒரு வயல் நிலத்துக்கே சொந்தக்காரியாக ஆண்டவர் மாற்றும் அளவுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண நன்மையை கொடுத்திருக்கிறார். ஒரு மோவாபிய ஸ்திரீ ரூத்துக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு ஒரு நிறைவான பலன் கிடைக்குமா கிடைக்காதா? 10ஆம் தலைமுறையானாலும் சபைக்குள்ளே கால் வைக்க கூடாது என்று ஒரு பிரமாணம் இருக்கும்போது, அவளுக்கே ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம மேல தேவ அபிஷேகம் இருக்கிறதே, நமக்கு நிறைவான பலன் கிடைக்குமா கிடைக்காதா? பக்கத்தில் கை பிடிச்சுங்க, டவுட்டா இருக்கான்னு கேளுங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தேவனை ஆராதிப்பதற்குள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. பிறப்பு அருவருப்பான ஒரு மோவாபிய ஸ்திரீக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவாத என்று சொன்னது போல ஒரு நிறைவான பலன் ரூத்துக்கு கிடைக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அல்லேலூயா. ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கி ஒரு 3 காரியத்தை ரூத்து இதை பெற்றுக்கொள்ள அவள் என்ன செய்தாள்? நிறைய காரியங்கள் உண்டு, நேரம் இல்லை. கரெக்டாக சரியாக முடிக்க கர்த்தர் 10 நிமிடத்திலே ஒரு 3 பாயிண்டை கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இவள் பெற்றுக்கொள்வதற்கு இவள் செய்த விளக்கரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை பார்த்து செபிக்கலாம். நிறைவான பலனை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? ரூத் என்ன செய்தால், நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை பார்த்து செபிக்க போகிறோம். அதை திருப்பிக் கொள்ளலாம். அதை 2ஆம் அதிகாரம் ரூத்து 11வது வசனம் 2:11. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிறது,
அறியாத தேசத்திற்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவள், ஜென்ம தேசத்தை விட்டவள். அல்லேலூயா. ஜென்ம தேசத்தையே, சில காரியத்தை விடும்போதுதான் சில காரியம் கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற அந்த ஜென்ம கோபத்தை விடும்போதுதான், விட வேண்டியதை விடும்போதுதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, விட வேண்டியதை விடும்போதுதான் கிடைக்க வேண்டியதை கிடைக்கும். ஏன்னா வாலிய பிள்ளையிலிருந்து கோபம் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னாக்கி நிறைவான பலன் கிடைக்காது. அல்லேலூயா. எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு அப்படியே தான் இருக்கிறேன். என் சுபாவம் மாறலனைக்கு ஒன்றும் மாறாது. அவ ஜென்ம தேசத்தை விட்டு விட்டு வந்தாள். எல்லாவற்றையும் தாய் தகப்பன் அறியாத இடத்திற்கு வந்தது போல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் அவற்றை இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் விட வேண்டியதை விடணும். எனக்கு இருக்கிற கோபம், எனக்கு இருக்கிற அந்த குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் என்கிட்ட ஒட்டி இருக்கும். பிறவி கோணம் சொல்லுவாங்க தெரியுமா? பிறவி கோணம், பிறவி சுவாபம், பிறவி கோணம், இது எல்லாம் விடும்போதுதான் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவா. பக்கத்தில் கை வச்சிருங்க, தூக்கம் வருதான். அல்லேலூயா. என்னால் அதை விட முடியாது பிரதர், என் கோபத்தை விட முடியாது. கணவனை பார்த்தா அவர் 1 சொன்னால் 2 சொல்லாமல் 4 சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு தூக்கமே வராது. அல்லேலூயா. அவர் இனி அந்த கேள்வி கேட்டுட்டாரு, நான் தூங்க விடுவேன். என் குடும்பத்தை பற்றி கேட்டுட்டாரு, நான் விட்டு வைப்பேன். அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? விட வேண்டியதை விடும்போது கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணுகிற தேவன். எனக்கு ஒட்டி இருக்கிற காரியத்தை விடணும். நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். பழைய சுபாவத்துக்குள்ள போகக்கூடாது, பழைய குணம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு சில குணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன். எனக்குள்ள என்ன சுபாவம்? சாந்தம் இருக்கணும், அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும். நிறைவான பலன் சாதாரணமாக கிடைக்காது. நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். விட வேண்டியதை ரூத்து விட வேண்டியதை விட்டதுனால தான் கிடைக்க வேண்டியது கிடைச்சது. இவன் மோவாபிய தேசத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு வயல் நிலமும் வேணும், கற்பத்தின் கனி வேணும்னா ஒன்றும் கிடைச்சிருக்காது. இங்கே தான் இருக்கீங்களா? தூங்கிடக்கூடாது. அதான் அடிக்கடி கேட்குறேன் நான். பசியில் தூக்கம் வந்துட்டு பிரதன்ற ஆண்டுடைய வார்த்தை. விட வேண்டியதை விடும்போது இந்த வருஷம் முடிவதற்குள்ள கிடைக்க வேண்டியதை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ராபா லாபா, ஓ ராகாமானா ஷாபா லாபா, ரிகாதரா காபா லாபா. நேரம் இல்லை. இரண்டாவதாக அதை ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 1:16. அப்போ என்னோடு பேச வேண்டாம், வருவேன், நானும் தங்குவேன். இவர் இரண்டாவதாக செய்கிற ஒரு காரியம், நிறைவான பலனை கிடைப்பதற்கு என்ன காரியம் தெரியுமா? 10ஆம் தலைமுறையானாலும் சபைக்குள்ளே கால் வைக்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் இருக்கும்போது இவள் 7ஆம் 8ஆம் தலைமுறைக்குள்ளேயே உள்ளே கால் எடுத்து வைத்து ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவளுடைய அறிக்கை சரியாக இருந்தது. உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உன்னுடைய தேவன், உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி இவளுடைய வாக்குத்தத்தம், இவளுடைய அறிக்கை, இவளுடைய வாயின் வார்த்தைகள்லாம் கரெக்டா இருந்தது. பக்கத்தில் கை பிடிச்சோங்க, உங்க வார்த்தை கரெக்டா இருக்கா? என்னத்தை மாமி பின்னாடி போய் என்னத்தை கிடைக்கும்? சில நேரங்களில் அதிகமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். சூழ்நிலையில பார்த்துட்டு அப்படி தவண்டுருவோம், சோர்ந்து போயிடுவோம். இல்லை, எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வரக்கூடியதெல்லாம் ஆண்டவர் செய்த பெரிய பெரிய காரியங்கள் கண்களுக்கு முன்பாக வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், ஆனால் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் வார்த்தை
கரெக்டாக இருந்தது ரூத்தினுடைய வார்த்தை. உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உன் தேவன் தான் என்னுடைய தேவன். நம்ம அறிக்கை பண்ணுறோமா? சரியான அறிக்கை பண்ணுறோமா? வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் அறிக்கை இடுகிறேனா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் அறிக்கை இடுகிறேனா? கரெக்டாக அறிக்கிறா? உன்னுடைய தேவன் தான். ஒரு மோவாபிய ஸ்திரீ, கர்த்தருக்கு அவளுக்கு சம்மந்தமே கிடையாது. மூன்றாவதாக, இவள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் எல்லாருக்கும் அறிவார்கள். மூன்றாவதாக, இந்த ரூத்துக்குள்ளே என்ன இருந்தது? நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு குணசாலியான ஸ்திரீ. பக்கத்தில் கை போச்சுங்க, நல்ல குணம் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவளா அல்லேலூயா, திடீர்னு நல்லா இருப்பா, திரும்ப தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போயிடுவா. சொல்லுவாங்கல்ல, இவளை சுடு மூஞ்சின்னு. சடு மூஞ்சா சுடு மூஞ்சா? ஆமாம், ஏதோ ஒரு மூஞ்சா இருக்காளே. நான் சடு மூஞ்சா இருக்கக்கூடாது, சுடு மூஞ்சா இருக்கக்கூடாது. என் சாயல் இயேசுவின் சாயல், என் சாயல் தேவ சாயல், என் சாயல் தேவ சாயல். அல்லேலூயா. இவ குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகளை சாலமோன் சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் அவன் விலை முத்துக்களை பார்க்கிலும் 1000 மனைவி கட்டி ஒருத்தி கூட குணசாலி அல்ல. நொந்து போய் சொல்றான், இந்த புண்ணியவதி எங்கப்பா இருப்பா? நிறைவான பலன், நிறைவான பலன். எனக்கு நல்ல குணம் வேணும். நான் ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். சபைக்கு மனவாட்டியாக இருக்கிறேன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக இருக்கணும். இந்த குணசாலியான ஸ்திரி தான் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறா. சபைக்கு நான் கிரீடமாக இருக்கணும். தேவனுக்கு நான் அப்படியே நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னா எத்தனையோ பேர் மூலமாக சபையில் வர்றவங்க என்னை குற்றப்படுத்துறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக தேவன் துக்கப்படுகிறார். எப்படி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வேதனைப்பட்டாரோ, மனுஷனை உண்டாக்குனதற்காக வேதனைப்பட்டாரோ, அதே போல இவனை ரட்சித்துட்டேன்னு வேதனைப்படுறார். நிறைய இல்லை, என்னை ரட்சித்ததுக்காக ஆண்டவர் சந்தோஷப்படணும். அவர் இதயத்தை நான் மகிமைப்படுத்தணும். எனக்கு நல்ல குணம் வேணும். இன்னைக்கு நல்ல குணம் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு தேசத்தில் நிறையா இருக்கிறாங்க. இல்லை, என் சுவாபம் இயேசுவின் சுவாபம் மாறணும். எனக்கு அடிக்கடி யாராவது என்னமாவது பேசிட்டா எனக்கு ஞாபகத்தில் ஏசப்பாவுக்கு உண்மையாக வருகிற சம்பவம் எது தெரியுமா? பேதுருடைய சம்பவம். கடைசி அதிகாரம் யோவானில் வரும் தெரியுமா? ஏசப்பாவும் பேதுரும் முகமுகமாக சந்திக்கும் போது மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், தூசித்தவன், 4 காரியத்தை செய்தவன் ஏசப்பா சந்திக்கும் போது ஒரு வார்த்தை கூட கேட்கல. பேதுரு, என்னை மறுதளிச்சிட்டே பேதுரு, என்னைய சபிச்சிட்டே பேதுரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டே பேதுருன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்டார், என் மேலே நீ அன்பா இருக்கிறாயா? இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு நான் நிறைய நேரம் அழுது இருக்கிறேன். இந்த சுபாவம் எனக்குள்ள வரட்டாண்டவரே, இந்த குணம் எனக்குள்ள வரட்டும். சத்துருக்களை நேசிக்கக்கூடிய இருதயம், இந்த குணம் நம்மகிட்ட இருக்குதா? குணசாலியான ஸ்திரியா இருக்கிறானா? ரூத்தை 10 சொல்றாப்புல, என் ஊரார் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம வீட்டில் உள்ள புருஷனே அறிய முடியல, பொண்டாட்டியே அறிய முடியல குணத்தை. என் ஊராரெல்லாம் அறிஞ்சிருக்காருமா, நீ குணசாலியான ஸ்திரீ. கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியணும், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைன்னு நான் இருக்கிற கிராமத்தில் தெரியணும், நான் இருக்கிற பட்டணத்தில் தெரியணும். தேவனுடைய மனுஷன், இவர் சாதாரணவல்ல, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி நிறைவான பலன் வேணுமா? விட வேண்டியதை விட்டு பாருங்க.
வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அறிக்கையிட்டு பாருங்க. நல்ல குணசாலியான ஸ்திரியாகி மாறும்போது நிறைவான பலனை கர்த்தர் இந்த ஆண்டே கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறா. நேரமாகிவிட்டது. எல்லாம் எளிமை நின்று செபிக்கலாம். ஓ ராக்கா துடா சந்தரா பலபா. ஓ ராக்கா நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவுகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். மா ஷாக்காரா துடா கபலபா. எல்லாம் கண்களை மூடி நமக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினாரே. கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தினாரே. அவருடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம் நமக்காக சிந்தினாரே. சாபத்தை எல்லாம் மாற்றி போட்டாரே. சிலுவைகளை தொங்கினாரே. நான் விட வேண்டியதை விட்டனா? தேவாதி தேவன் பூமிக்கு இறங்கி வந்தாரே. மனுஷ சாயலாக மாறினாரே. அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரே. என் சுவாபத்தை விட முடியலையே. மற்றவங்களை மன்னிக்க என்னால முடியலையே. விட வேண்டியதை விடும்போதுதான் கிடைக்கிறத கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யாரோடு ஆண்டவர் பேசினாங்களோ அவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நிறைவுள்ள கர்த்தருடைய செட்டுகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன், இந்த நிறைவான பலனை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நிறைவான பலனை கொடுக்க அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். கணவனுடைய சகோதரிகளை நேசிக்க முடியல, நம்மளை பேசினவங்களை நேசிக்க முடியல, மாமி மருமகளை நேசிக்க முடியல, சபிச்சவனையும் சத்தியம் பண்ணுனவனை நேசித்தாரு. ஏன்? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுரு கையில கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதே போல பேதுருக்கு கொடுத்தாரே ஆசீர்வாதம். அந்த இருதயம் எனக்கு இருக்குதா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கும் போதே விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா யாவே ஆலே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓரா பாபா பாபா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
பாடுவேன் பாடுவோம். தகப்பனே, உங்க பிரசன்னத்தின் மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கடன் பிரச்சனையோடு வந்த பிள்ளைகளுக்கு அற்புத நிறைவு ஆண்டவரே, ஒரு பூரண சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும்பா. கடன் பிரச்சனை விடுதலை உண்டாவதாக. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருமண தடைகள் மாறுவதாக. கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உங்க செட்டைகளின் கீழே வந்திருக்காங்கப்பா. இஸ்ரவேலின் தேவனாய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவர் மேல கிருபை இறங்கட்டும்பா. ஒவ்வொருவர் மேல உம்முடைய பிரசன்னம் மூடுவதாக. ஓரா காத்தா ரபா, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓரா மானா சாபா லபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, நிறைவான பலன், நிறைவான பலன் பிள்ளையுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. குடும்பத்திலே உண்டாவதாக. ஒவ்வொருவர் மேலும் நிறைவான பலன் கட்டளையிடுவீராக. கிருபை பெருகட்டும்பா. வந்த ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்துடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எல்லா கரங்களை உயர்த்தி கடைசியா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உயர்த்த உயர்த்த என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எங்களோடு பேசினீங்க மகனே, உம்மால் நிறைவான பலன் எங்களுக்கு கிடைக்கட்டும். நிறைவான பலன் கிடைக்கட்டும்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜெபத்தில் வளர உதவி செய்யும். தேவனோடு கூட நடக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க உதவி செய்யும். தேவ சத்தத்தை கேட்க உதவி செய்யும். திறப்பில் நிற்க உதவி செய்யும். தியாகமாய் வாழ உதவி செய்யும். ஆத்தும ஆதாயம் பண்ண உதவி செய்யும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல நன்மை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் நிலைத்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குது. கண்டிப்பாக இருந்து சாப்பிட முடியும். அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வரிசை இப்படி உட்காருங்க. கொஞ்சம் உதவி செய்கிறவங்க கொஞ்சம் உதவி செய்ய நீங்கள் போகும்படி அன்போடு கூட